நீங்க ஸ்ட்ரென்த் ரிலேட்டடா வந்து ஒர்க் அவுட் போடும்போது, அது எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு சொல்லி நீங்க செக் பண்ணும்போது, சில நேரங்கள்ல வந்து அந்த வீக் வைஸ் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் இல்லாம, ஆனா அந்த வீக் வைஸ் இம்ப்ரூவ்மென்ட் தான் ப்ராப்பரான வே. அதுதான் ரியலிஸ்டிக்கான வேயா ஸ்ட்ரென்த்த மெஷர் பண்றதுன்னு சொல்லி இந்த வீடியோல செக் பண்ணலாம். நீங்க ரொம்ப நாளுக்கு ஒரே வெயிட், ஒரே ரெப்ஸ் சில வாரங்கள் சேமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் இல்ல. அத வந்து நீங்க லாங் டெர்ம்க்கு ஃபாலோ பண்ணுங்க. ஒண்ணுல நீங்க ஃபிக்ஸ் பண்ணி மூவ் பண்ண பாருங்க. வீக்லி வந்து மூவ் ஆகலன்னா, அத பத்தி வொரி பண்ணாதீங்கன்னு சொல்லி நெறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஆனா, அது உண்மையான காரணங்கள் இல்ல. அத தாண்டி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க வந்து ஒரு பிகினரா இருந்தீங்க, ஒரு இன்டர்மீடியேட்டா இருந்தீங்கன்னா, நீங்க இந்த மசில் மெஷர் பண்றது, அதே மாரி உங்களோட ப்ராக்ரஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்குன்றது ப்ராப்பரான வே தான். அது தோ அடுத்தடுத்த வாரங்கள்ல நீங்க செக் பண்றது ஓகே தான். அது மெஷரபிள் வேல நீங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் பார்ப்பீங்க. கண்டிப்பா அது மூவ் ஆகும். அது ஓகே தான். இந்த விஷயத்த பத்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டைம் மட்டுமே வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண போறது கிடையாது. அதாவது அடுத்தடுத்த வாரங்கள். இதுல வந்து ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஹைப்பர்ட்ராஃபி தான். மசில் இம்ப்ரூவ் ஆகுறது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த்தும் சேர்ந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்க ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்டு வெல் பிளான்டு ஒர்க் அவுட் பிளான் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க நியூட்ரிஷன் அதே போல ப்ராப்பர் புரோட்டீன் இன்டேக், ரெக்கவரி எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அடுத்தடுத்த செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்ட்ராங்கரா தான் இருப்பீங்க. இது மெஷரபிள் வேல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் மூவ் ஆகும், ரெப்ஸ் மூவ் ஆகும். இல்லாட்டினா சேம் வெயிட்லயே ரெப்ஸ் அதிகப்படுத்துவீங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ எப்பயுமே இந்த ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா, டிராமேட்டிக்கா இருக்காது. ஆனா, நோட்டிசபிள் வேல தான் இருக்கும். சின்ன சின்னதா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். நீங்க இந்த நியூட்ரிஷன் அதே மாரி உங்க ரெக்கவரி ப்ராப்பரா தூங்குறீங்க, உங்க பிளான் கரெக்ட்டா இருக்குன்னா, நீங்க அந்த மெஷர்மென்ட்ட கண்டிப்பா பார்ப்பீங்க. ஸோ எல்லா வாரமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையான்றத தாண்டி இந்த மாரி விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணும்போது, மசில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க நினைக்கும்போது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா செக் பண்ணுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சில நேரத்துல வந்து இந்த ஸ்ட்ரென்த் ரிலேட்டட் நம்மளுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். அதாவது நம்மளால மூவ் பண்ண முடியும், புஷ் பண்ண முடியும். ஆனா நம்ம மைண்ட் செட் என்ன சொல்லும்னா, நம்ம ப்ராப்பரா ரெக்கவரி ஆகல, நம்மளால புஷ் பண்ண முடியலன்ற மைண்ட் செட் வரும். ஸோ ஸ்ட்ரெஸ் அதே மாரி ப்ராப்பர் ஸ்லீப், உங்க நியூட்ரிஷன், ரெக்கவரி இதெல்லாம் ப்ராப்பரா இருக்கான்னு பாருங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்குன்னா, கண்டிப்பா ஒரு சின்ன மார்ஜினல் லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அது ஒவ்வொருத்தரோட ஜெனடிக்ஸ பொறுத்து வேறுபடும். சில பேருக்கு ஃபாஸ்ட்டா வந்து ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், சில பேருக்கு லைட்டா இருக்கும். பட் அது மெஷரபிள் வேல இருக்கும். தேங்க் யூ.